இன்றைய கல்வியின் நிலை. முன்னுரை. ஒருவனின் அழியாத செல்வம் என்றால் அது அவனுடைய கல்வி ஆகும். காலங்கள் மாற மாற கல்வியின் நிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய கல்வியின் நிலையைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம். கல்வியின் சிறப்பு. கல்வி என்பது வளர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு சமுதாயத்தின் அடித்தளமாகவும் தனி மனிதனின் வெற்றிக்கான முதல் படிக்கல்லாகவும் இருக்கிறது. குருகுலம் என்று சென்று இயற்கையோடு படிக்கப்பட்ட கல்வி இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் கல்வி நவீன முறையில் கற்கப்படுகின்றன. பல மாற்றங்களை கண்டாலும் கல்வி ஒரு மனிதனின் அறியாமையை அகற்ற சிறந்த கருவியாகும். நல்ல மாற்றங்கள். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நமக்கு அறியாத பல விஷயங்களை இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் மாணவர்கள் எளிதில் கற்க முடிகிறது. இதனால் மாணவர்களின் படைப்பாற்றல் உயர்கிறது. உலக சிந்தனையாளர்கள் பலர் தம் நாட்டை உயர்த்த கல்வி கொள்கையில் புதுமையை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவலநிலை. சமூக பொருளாதார வேறுபாடுகள் காரணமாக அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. கல்வி மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைய கல்வி முறையில் மாணவர்கள் பெற்றோரின் கட்டாயத்திலும் சமுதாயத்தின் கட்டாயத்திலும் மதிப்பெண்களுக்காக படித்து வருகிறார்கள். சில படிப்புகள் எட்டா உயரம் சென்றுவிட்டது. திறமை இருந்தாலும் பணம் இல்லாததால் அவற்றை படிக்க முடியவில்லை. தீர்வுகள். அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் தரத்தை மேம்படுத்த வேண்டும். ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டுமே நல்ல கல்வியை தர முடியும். ஆகையால் அரசு சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். முடிவுரை. கரையில்லாத கல்வியை இலவசமாகவும் சமமாகவும் அனைவருக்கும் தந்து கல்வி வரலாற்றில் புரட்சி செய்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர். அவரை போல் நமது இன்றைய அரசாங்கமும் கல்வி முறையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நாட்டிற்கு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக குழந்தைகளுக்கு சரியான கல்வி வழங்கப்பட வேண்டும்.